ஹாய், இன்னைக்கு ஹைதராபாத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். வரதட்சணை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையமாக வச்சு தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. வரதட்சணை வாங்குறதும் தப்பு, கொடுக்கறதும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த வரதட்சணை பிரச்சனையால் நிறைய விளைவுகள் நம்ம நாட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதில் ஏதாச்சும் ஒரு விஷயந்தான் மீடியா பக்கம் வருது. இதில் பாதி விஷயங்கள் பார்த்திங்கன்னா மூடி தான் மறைக்கப்படுது. இப்போது ஹைதராபாத்தில் நடந்த ஒரு சம்பவம், கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் அதிகமான வரதட்சணை வாங்கிட்டு அந்த வரதட்சணை பத்தாமல் மறுபடியும் கேட்டு டார்ச்சர் பண்ணி ஒரு வினோதமான தண்டனையை தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு கொடுத்துருக்காரு. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஸ்டார்டிங்லேருந்து ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஹைதராபாத்தில் புல்லாரெட்டி ஸ்வீட் அப்படின்னா ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்வீட் கடை. கிட்டத்தட்ட ஒரு 200 கிளைகளுக்கும் மேலே இருக்குது. இந்த 200 கிளைகளுக்கும் சொந்தக்காரர் தான் ராகவா ரெட்டி. இவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையனோட பேர் ஏக்நாத் ரெட்டி. இவருக்கு கடந்த 2014 வருஷம் பெங்களூரை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய தொழிலதிபருடைய மகள் பிரகன்யாவுக்கும் திருமணம் நடக்குது. திருமணத்தின் போது வரதட்சணை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த வரதட்சணையாக 75 லட்ச ரூபாய் ரொக்க பணம், 10 லட்ச ரூபாய் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள், 35 லட்ச ரூபாய் வைர நெக்லஸ்ஸு. ஸோ அது போக நாத்தனாருடைய சீதனம், அந்த சீதனம், அப்படி இப்படின்னு சொல்லி ஆக மொத்தம் ஒட்டு மொத்தமாக வரதட்சணை மட்டுமே 1 கோடியே 30 லட்ச ரூபாய் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்குது. பெண் குழந்தை பிறந்த உடனே இதுக்கு மேலே இவகிட்ட 1 ரூபா நம்ம கறக்க முடியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு கடந்த 2021 வருஷத்துலேருந்து டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் அப்ளை பண்ணுறாரு. டிவோர்ஸ் நோட்டீஸ் பிரகன்யாவுக்கு அனுப்புகிறாரு. பிரகன்யா எதிர்மனு போட்டு இந்த நோட்டீஸை தள்ளுபடி பண்ணிடுறாங்க. கோர்ட் ஆர்டரும் வாங்கிடுறாங்க. ஏக்நாத் ரெட்டி வீட்டில் பிரகன்யா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ட் ஆர்டரும் வாங்கிடுறாங்க. இதை பார்த்தோன்னே ஏக்நாத் ரெட்டிக்கு செம்ம கடுப்பாயிருச்சு. நம்ம கோர்ட்டில் போட்டாலும் இவ கொடுக்க மாட்டாளே டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நைட்டு பிரகன்யாவும் பொண்ணும் தூங்கும்போது அந்த வாசலில் ஒரு சுவர் எழுப்பிடுறாரு. கரண்ட்டு தண்ணி எல்லாத்தையுமே கட் பண்ணிடுறாரு. நீங்கள் அங்கேயே கடந்து ஏதாச்சும் பண்ணுங்கள். அதே மாதிரி வேலைக்காரங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு சின்ன வார்னிங், அதாவது பிரகன்யா கிட்டேயும் அந்த பொண்ணுக்கிட்டையும் யாராச்சும் பேசுனீங்க அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி வேலைக்காரங்களையும் மிரட்டி வச்சிடுறாங்க. பிரகன்யாவுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியல. ஏதோ ஒரு வழி பண்ணி தன்னுடைய அப்பாவுக்கு இந்த விஷயத்தை சொல்லிடுறாங்க. பிரகன்யாவுடைய அப்பா பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட்டை பண்ணி டைரெக்டாக கூப்பிட்டு போயிட்டு அந்த பொண்ணையும் அந்த சிறுமியையும் மீட்டுறாங்க. கணவர் ஏக்நாத் ரெட்டி மற்றும் மாமனார் ராகவா ரெட்டி 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தும் கூட இந்த மாதிரி வரதட்சணைக்காக ஒரு மருமகளை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துவாங்களா அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இப்போ திருமணம் நடக்குது, 1 வருஷம் ஆகுது, இந்த மாதிரி வரதட்சணை பிரச்சனை இருக்குது அப்படின்னா முதல்ல அந்த பெண் இவர் கூட வாழணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான முடிவை எடுக்கணும். ஏதாச்சும் ஒரு கொடுமை, நம்மளை ஏதாச்சும் துன்புறுத்துறாங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை உடனே பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும். அப்படி சொல்லாமல் விட்டால் பின்விளைவுகள் வேறு மாதிரி போகும். இப்போ சௌரை மட்டுமே எழுப்பின ஒரு நபர் வேறு ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருந்தா அந்த சின்ன பொண்ணோட நிலைமை என்ன ஆயிருக்கும். ஸோ இந்த ஒரு சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய்.